கிணத்தகானும் வடிவேல் காமெடி போல போடாத ரோடுக்கு பில் எடுத்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பொதுமக்கள் ஆதங்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பெரியகம் மேம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு சாலை வசதி வேண்டுமென கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 140 மீட்டர் சாலை அமைக்கப்பட்டதாகும். அதற்கான தொகை 6,65,000 செலவின பணி கணக்கு காண்பித்து பயிர் பலகை வைக்கப்பட்டது. ஆனால் இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்றபோது அந்த ஊர் பொதுமக்கள் 140 மீட்டர் அளவிலான சாலைக்கு வெறும் 70 மீட்டர் சாலை மட்டும் போட்டுவிட்டு அதற்கான தொகையை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஒன்றிணைந்து பில் கிளியர் செய்து ஆட்டை போட்டுள்ளனர். வடிவேல் காமெடியில் கிணற்றை காணவில்லை என்பது போல போடாத சாலைக்கு சாலை அமைக்கப்பட்டதாக பில் கிளியர் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல தண்ணீருக்கு பில் வாங்கி தண்ணீர் இதுவரை வரவே இல்லை. ஆனால் வருடம் வருடம் தண்ணிக்கு பில் வாங்குகிறார்கள் என பொதுமக்கள் புலம்புகின்றனர். உடனடியாக ஆட்சியர்களுக்கு ரோடு வசதி செய்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். போகிறதுக்கோ ஒரு மருத்துவமனைக்கு போகிறதுக்கோ இந்த மாதிரி வழியில தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நீங்களே பாருங்கள், இந்த வழியை வந்து உடனே சரி செஞ்சு தந்து தான் ஆகணும் எங்களுக்கு மாவட்ட கலெக்டரு. இதுக்கும் மேலே அப்படி இல்லைன்னா நாங்கள் வேறு நடவடிக்கை தான் எடுப்போம். இந்த பாருங்கள், நீங்களே பாருங்கள் இந்த ரோடு எப்படி இருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள். இத்தனை குடும்பம் இங்கே வசிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசங்களை ஸ்கூலுக்கு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காகவாச்சும் கொஞ்சம் முன்னாடி சீக்கிரமாக நடவடிக்கை எடுங்க. தண்ணி குடிக்கிற தண்ணியை காவேரி தண்ணி விடுற அப்படின்னு சொன்னாங்க. தண்ணியும் விடலை. நாங்கள் எங்கள் சொந்த நிலத்தில் போட்டுக்கிற போரில் வச்சு மக்களுக்கெல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு விட்டுட்டு இருக்க முடியும்? அதெல்லாம் விட முடியாது. காவேரி தண்ணி எங்களுக்கு கண்டிப்பாக வந்துதான் ஆகணும். பைப்பு வந்து பைப்பு இல்லாமல் வந்து எங்கள் போர் தண்ணி பைப்பவே வந்து பொச்சிட்டு காவேரி தண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரி வசூல் பண்ணிட்டு போகிறாங்க. இது வரைக்குமே ஒரு 3-4 வருஷமாக கட்டிகிட்டு இருக்கிறோம் வரி. 600 ரூபா வருஷம் கட்டுறோம். ஆனால் தண்ணி வரல. எங்கள் போர்லேருந்து விடுறதுக்கே நாங்கள் எதுக்கு வரி கட்டணும்? எத்தனை குடும்பம் கட்டுது இங்கே வரி? குடி தண்ணி, இந்த தண்ணி போர் தண்ணி உப்பு தண்ணி மாதிரி இருக்குது. எப்படி இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்கறது சொல்லுங்கள்? நாங்கள் ஏதாவது ஃபில்டர் தண்ணியாக வச்சுட்ருக்கோம். கொடுக்கறது போர் தண்ணி தான். நாங்கள் அந்த சின்ன குழந்தைங்களை வச்சுட்ருக்குறோம். எங்களுக்கு காவேரி தண்ணி கண்டிப்பாக விட்டே ஆகணும். காவேரி தண்ணி தரவே இல்லை. வணக்கம்ண்ணா. ரமேஷ் வீட்டிலேருந்து வேலு வீட்டு பர்தாமேட்டு வரைக்கும் ரோடு போடணும்னு சொல்லி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து குணசேகர வீட்டிலேருந்து வேலு வீட்டு வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்க. இடைப்பட்ட இடத்துல மட்டும்தான். இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ரோடு போடவே இல்லை. பழைய சிமெண்ட் சாலை கூட இன்னும் இருக்குது, அவ்வளோ தூரம் இருக்குது. அந்த தூரத்துக்கு கூட ரோடு போடாமல் கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே விட்டு போயிட்டாங்க. மழை காலத்தில் ஃபுல்லாக தண்ணி தேங்கி இங்கே நின்றுக்குது. பசங்க போக முடியல, பூச்சி புழுகு வருது. எங்கள் வண்டியில் போக முடியல. அப்படி சேர் இது வரைக்கும் தண்ணி முட்டி வரைக்கும் தண்ணி தேங்கிக்குது. இந்த பள்ளத்தில் ரோடு போட்டுச்சானா அந்த தண்ணி அப்படியே போயிடும், அந்த கொல்லிக்காய் போயிடும். ஆனால் இப்போ இடைப்பட்ட தூரத்தில் மட்டும் ரோடு போட்டு மற்ற இடத்துல ரோடு போடாமல் நின்று பேசி அது கரெக்டாக பண்ணி முழுமையாக முடிக்காமல் ஊர் தலைவரும் துணைத் தலைவரும் எங்களுக்கு ஸ்டெப் எடுக்கல. நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு வந்து அது முழுமையாக அந்த ரோடை வந்து பலகையில் அறிவிப்பு பலகையில் எழுதுகிற மாதிரி 140 மீட்டருக்கு ரோடு போட்டு தரணும்னு. தண்ணி பில்லை ரத்து பண்ணணும் எங்களுக்கு. ஏன் தண்ணி விடாமல் எப்படி இவங்க வசூல் பண்ணலாம்? எங்களுக்கு
எங்கள் வீட்டான இருக்கிற தண்ணிக்கே நாங்களே பில்லு கட்டணுமா? யார் வாங்குறது? காவேரி தண்ணிக்கு தானே போட்டாங்க. யார் வாங்குறது? கிளார்க்கு வாங்குறாங்க, வந்து வசூல் பண்ணுறாங்க. எவ்வளோ தலைவர் சொன்னதா வந்து கிளர்க்கு வந்து வசூல் பண்றாங்க. 600 வருஷத்துக்கு 600 கட்ட சொல்கிறாங்க. காவேரி தண்ணியே வராமல் நாங்கள் ஏன் கட்டணும்? எதுக்காக கட்டணும் நாங்கள் பில்லு? நாங்கள் உடம்பு சரியில்லாத ஆம்பளையெல்லாம் வச்சுக்கின்னு நாங்கள் தண்ணி பில்லு கட்டணுக்கணுமா? தண்ணி வராத தண்ணிக்கு 3 வருஷமாக சொல்லுங்கள். என் பேர் ஜமுனா ராணினா, நாங்கள் வேலூர் மாவட்டம் பெரிக்காம்பேட்டு ஊராட்சி. இந்த மாதிரி ரோடு போகிறதுக்கு சேங்ஷன் ஆயிடுச்சு. சேங்ஷன் பண்ணதும் ஜின்னத்தலி தலைவர், அஸ்வின் கோபி துணைத் தலைவர். இந்த மாதிரி ரோடு போகிறதுக்குன்னு வந்தவங்கள இந்த இடம் எங்களுது பிரச்சனைக்குதுன்னு ரோடு போடக்கூடாதுன்னு பேசினாங்க. சரி, ரோடு போடக்கூடாதுன்னு பேசினவங்க வந்து எங்களை வந்து என்ன ஏதுன்னு கேட்கணும்ல. ஒரு தலைவரோ துணைத் தலைவரோ வந்து இங்கே என்ன பிரச்சனை, ஏன் இந்த பக்கம் ரோடு போடக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து எங்களை கேட்கணும் இல்லை. 4 பேர் வீட்டான அந்தாண்டு பக்கம் 4 வீட்டுக்கார கூட சேர்ந்துன்னு அங்கேயே சேர்ந்து பேசிக்கின்னு இந்த பக்கம் ரோடு போடக்கூடாதுன்னு அந்த பக்கம் ரோடு போடாதீங்கன்ட்டு அப்படியே பேசிட்டு போயிட்டாங்க. நாங்களும் வந்தோம். சரி, இங்கே வந்து கவர்மெண்ட் போர், நாங்கள் தான் 25 வருஷமா இடம் விட்டுக்கிறோங்க. இன்னும் ஒரு பைசா கூட நாங்கள் வாங்கலை. தண்ணி விடுறதுக்கோ ஒரு சின்ன ரிப்பேர் ஆனால் கூட எங்கள் வீட்டுக்காரே சரி பண்ணிடுறாரு. அதனால நாங்கள் அது பெருசாக எதனா ரிப்பேர் ஆனால் தான் கவர்மெண்ட்லேருந்து ரெடி பண்ணுறாங்க. வந்து நாங்களே டெய்லி தண்ணி விடுறோம், நாங்களே எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஊர் ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க எதிர்பார்ட்டிங்களோட சேர்ந்துன்னா இந்த பக்கம் ரோடு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பிரச்சனைன்றது வந்து எங்களுக்கு கேட்கணும். இது ஏன் இங்கே ரோடு போட வேணான்றீங்க? உங்ககிட்ட என்ன பத்திரங்குது, பட்டாக்குது? எங்ககிட்ட என்ன பத்திரங்குது, பட்டாக்குது? நான் எடுத்துன்னு வரேன், நீங்களே எடுத்துன்னு வா. உங்ககிட்ட இருக்கிறத எடுத்துன்னு வந்து காமி, நான் எங்கிட்ட இருக்கிறத காட்டுறேன். யாருக்கு பேரில் பட்டாக்குதோ அவங்க பேருக்கு அந்த இடம் ஆகட்டும். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் இந்த பக்கம் ரோடு போடக்கூடாதுன்னு 4 பேர்கிட்டே பேசிட்டு போனால் என்ன அர்த்தம்? இதை தான் கேட்டேன். கேட்டதுக்கு ஒருத்தர் கூட வரல. 2 நாள் நானும் தண்ணி விடல. எங்களுக்கு ரோடு இல்லாதமா நான் ஏன் தண்ணி விடணும்? எங்கள் இடத்துல இருக்குது. நாங்கள் 25 வருஷமா ஒரு பைசா வாங்காத எங்கள் மாமனார் இடம் விட்டுக்கிறாரு. 25 வருஷமா எங்கள் மாமனார் தான் தண்ணி விட்டுன்னு இருந்தார். அப்படிக்கும் போது ஊர் ஆளுங்கெல்லாம் சேர்ந்துக்குன்னு அந்த பக்கம் ரோடு போடக்கூடாதுன்னாங்க. நான் என்னன்னா, இந்த மாதிரி போர் ரிப்பேர் ஆயிடுச்சு, வந்து ரெடி பண்ணாதீங்க. ரோடு இல்லாத போது எந்த ரோடில் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்க போரை அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைம்மா, இப்போ நான் ரெடி பண்ணி விட்ருங்க, உங்களுக்கு நான் பார்வை கல் கூட நான் ஒட்டி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு தலைவர் சொல்லிட்டு பண்ணார். கிளர்க்கு வேலும் தலைவரும் சொல்லிட்டு பண்ணாங்க. அதை வச்சு தான் நாங்கள் ரொம்ப நேரம் பேச முடியல. அந்த மாதிரி சரி ஓகேம்மா, அதெல்லாம் விட்டுரு. இப்போ வந்து இங்க பரந்தாம் வீட்டு வரையும், பரந்தாம் வீட்டானது ரமேஷ் வீட்டு வரைக்கும் எத்தனை மீட்ரு? 140 மீட்ரு கொடுத்துக்குது. இப்போ நேற்று நாங்கெல்லாம் போயிட்டு மனு கொடுத்தோம் கலெக்டர் ஆஃபீஸில். ஆனால் இப்போ இதுக்கு முன்னே ஒரு முறை சொன்னோம், நாங்கள் வந்து செய்கிறோன்னு சொன்னாங்க. யாருமே வந்து அது ஸ்டெப்பே எடுக்கல. இந்த முறை வந்து இப்போ நாங்கெல்லாம் ஓட்டு போட்டுக்கிறோம். இப்போ நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு தானே அவங்க ஜெயிக்கிறாங்க. நாங்கள் ஓட்டு போடாமல் ஜெயிக்கிறாங்க. இப்போ வந்து 4 பேர் வீட்டான்னு மட்டும் கேட்டு போகிறாங்கன்னா, அப்போ எங்கள் வீட்டை மட்டும் ஏன் தனியாக ஒதுக்கி விடுறீங்க? அப்போ எங்கள் இடத்துலேருந்து தண்ணி போகுது ஊருக்கு. அந்த இதில் வரைக்கும் நீங்கள் ரோடு போடக்கூடாதுன்னு நிறுத்துறீங்க. ஆனால் இந்த ரோடு வந்தே ஆகணும். அப்படி வரலன்னா இது வேற விதமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்குவோங்க. கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துக்குது மனு. மாவட்ட ஆட்சியரும் சரி, ஊராட்சி தலைவரும் சரி, துணைத் தலைவரும் சரி, எல்லாருமே வந்து இது பார்க்கணும்.